உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 ஆதியில் இருந்தது போல திரும்பவும் கட்டளையிடுவேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. திரும்ப கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்ப கட்டளையிடுவேன், திரும்ப கட்டளையிடுவேன். திரும்பனா மறுபடியும் என்ற அர்த்தத்தில் இதில் சொல்லப்படலை. திரும்பனா இப்படி அப்படி திரும்புவதற்கு, டர்ன் பண்ணுறதுக்கு. திரும்ப கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய ஆண்டவர் கட்டளையிடுகிறவர். அந்த கட்டளையிடுகிற ஆண்டவர் எதற்கு கட்டளையிடுவாராம்? திரும்ப கட்டளையிடுவாராம். இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது எதற்காக எப்படி திரும்ப கட்டளையிடுவேன் என்று சொல்லி பார்ப்பீர்கள். ஆனால் அந்த வசனத்தில் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆலோசனைக்காரனை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். சுருக்கமாக ஷார்ட்டாக சொல்கிறேன், முன்னிருந்தது போலவும் ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு காலத்தில் நல்லா இருந்தேன், நான் இன்னைக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆதியில் இருந்தது போல அல்லது முன்னிருந்தது போல திரும்பவும் கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் நல்ல வியாதி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருந்தேன், இன்னைக்கு என் சரீரத்தில் வியாதி, மருந்து மாத்திரையாக சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். பழைய ஆரோக்கியம் எனக்கு வருமா? பழைய என் உடம்பு திடகாத்திரமாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆதியில் இருந்தது போல முன்னிருந்தது போல திரும்பவும் கட்டளையிடுவேன். உங்க ஆரோக்கியம் முந்தி இருந்தது போல திரும்ப கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொருளாதாரத்தில் நல்லா இருந்தையா, எந்த குறைவும் இல்லை, தேவையானது எல்லாம் வாங்குவதற்கும் செலவிடுவதற்கும் எனக்கு போதிய வருமானம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு கடனில் இருக்கிற அத்தியாவசிய தேவையை கூட என்னால் பூர்த்தி செய்ய முடியலை. அந்த பழைய பொருளாதார நிறைவு நிலைக்கு நான் வருவேனா? என்னை கர்த்தர் மீண்டும் கொண்டு போய் வைப்பாரா? இல்லை நான் மரிக்கும் வரை இதே தரித்திரத்தில் தான் இருப்பேனோ அப்படின்னு சொல்லி இருதயத்தில் கேள்விக்குறியோடு இருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்தேன் ஆண்டவர் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பொருளாதாரத்தில் முன்னிருந்தது போல, உங்கள் பொருளாதாரத்தில் ஆதியில் இருந்தது போல திரும்பவும் கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முந்தி நல்ல வேலை இருந்துச்சு, இந்த கொரோனாவுக்கு அப்புறம் வேலை போச்சு. முந்தி நல்ல சம்பளம், இப்போ கொஞ்சம் சம்பளத்தில் வேலை பார்க்குறேன். இப்படி வேலை பார்க்குற காரியத்தில், இப்படி வேலை காரியத்தில் முன்னிருந்தது போல இல்லாதபடி, ஆதியில் இருந்தது போது இல்லாதபடி இன்னைக்கு ஏதோ குறைவோடு கூட வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறீங்களா? என் ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்லுகிறார், முன்னிருந்தது போல ஆதியில் இருந்தது போல அந்த வேலைக்கு உங்களை திரும்ப கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருக்கு இது லேசான காரியம். முன்னிருந்தது போல, ஆதின துவக்கம் முதல்ல இருந்தது போல திரும்ப கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதவசனம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு உங்களுக்கு முன்னிருந்தது போல, ஆதியில் இருந்தது போல திரும்ப கட்டளையிடுவாரையானால் அப்படியே நடக்கும். எனக்கு அருமையான தேவச்சனமே, உடைய எதிர்கால வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிறதா? ஆரம்பத்தில் முன்னால் திருமணமான புதுசில் அந்த நாட்களில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் இருந்தது. இன்றைக்கி குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, எல்லாம் போய்விட்டது என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? முன் இருந்தது போல அந்த சமாதானத்துக்கு திரும்ப கர்த்தர் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு வாழ்க்கையில் எது முன்னிருந்தது போல இன்னைக்கு இல்லையோ, எது ஆதியில் இருந்தது போல இன்றைக்கு இல்லையோ, அதை கர்த்தர் திரும்பவும் கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா?
யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு அதை திரும்பவும் கட்டளையிடுவார். நீங்கள் முன்னிருந்த நிலைக்கு போவீங்க, ஆதியில் இருந்த நிலைமைக்கு திரும்புவீங்க. என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். யோபுவின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமே ஆனால் முன்னிருந்த நிலைமை, அவன் பெரிய செல்வச்சியமானா இருந்தவன். அவன் தன் பாதங்களையே நெய்யால கழுவான் என்று வேதவசனம் சொல்லுறது. கால்களை நெய்யால தான் கழுவான். அந்த அளவுக்கு சீமான். எல்லாவற்றையும் இழந்து, ஆடு மாடு ஓட்டம் என்னென்ன உண்டோ அத்தனை இழந்து, 10 பிள்ளைகளை இழந்து, காணாத குறைக்கு சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, மனைவி ஒரு பக்கம் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்கிறாள். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை கொடிய பருக்கள், ஓட்ட எடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்கிறான். நெய்யால கால கழுவுனவன் இன்னைக்கு எல்லாம் போய் நிர்கதியான சூழ்நிலையில் இருந்த அந்த யோபுவை கர்த்தர் முன்னிருந்த நிலைமைக்கு, ஆதியிலிருந்த நிலைமைக்கு திரும்பவும் கொண்டு போய் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தது உண்மையானால், இன்றைக்கு உங்களுக்கும் ஆதியிலிருந்த நிலைமைக்கு, முன்னிருந்த நிலைமைக்கு திரும்பவும் வர கட்டளையிடுவார். விசுவாசிங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே நீங்கள் கட்டளையிடுங்கப்பா, நீங்கள் கட்டளையிடுங்க, எனக்காக நீங்கள் கட்டளையிடுங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் கட்டளையிடுவார். முன்னிருந்த ஆதியிருந்த நிலைக்கு நீங்கள் திரும்புவீர்கள். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, முன்னிருந்தது போல, ஆதியில் இருந்தது போல திரும்பவும் கட்டளையிடுவேன் என்று சொன்ன கர்த்தர், இப்பொழுது கூட அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு யார் யார் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, இயேசுவே, நானும் முன்னிருந்த நிலையில் இல்லை, ஆதியிருந்த நிலை போல இல்லை, என்னுடைய பொருளாதாரம் முன்னிருந்தது போல இல்லை, என் சரீர ஆரோக்கியம் முன்னிருந்தது போல இல்லை, என் குடும்ப சமாதானம் முன்னிருந்தது போல இல்லை, என் வருமானம் முன்னிருந்தது போல இல்லை, என் தொழில் காரியங்கள் முன்னிருந்தது போல இல்லை. இப்படி எல்லா காரியம் முன்னிருந்தது போல இல்லாதபடி இன்னைக்கு குறைவோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு முன்னிருந்த நிலைமைக்கு திரும்ப பிள்ளைகளை நீங்க கட்டளையிட போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் இயேசுவே எனக்கும் கட்டளையிடும் என்று சொல்லி உம்மை பற்றி கொண்டு ஜெபிக்கிறார்களோ, உம் பேரில் நம்பிக்கையோடு கூட கேட்கிறார்களோ, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இன்றைக்கு நீர் கட்டளையிடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க செய்யுங்கப்பா. முன்னிருந்த ஆதியில் இருந்த அதே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஆதியில் இருந்த அதே ஜெப ஜீவியத்திற்கு, ஆதியில் இருந்த கர்த்தர் பேரில் உள்ள பற்றுதலுக்கு திரும்பவும் நீங்க கட்டளையிடுங்க. எல்லா காரியத்திலையும் முன்னிருந்த நிலைமைக்கு பிள்ளைகள் திரும்ப என் ஆண்டவர் நீர் கட்டளையிட போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மை கிருபையும் தொடரட்டும். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நல்ல ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். முன்னிருந்தது போல, ஆதியில இருந்தது போல திரும்பவும் கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். விசுவாசியுங்கள். இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கும் கட்டளையிடுவார். அவர் கட்டளையிட்டால் முன்னிருந்த நிலைக்கு நீங்கள் திரும்புவீர்கள். God bless you.